ஸோ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்கிறாங்க. டோட்டலாக நான் அதுலேருந்து மீண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். இன்னும் நான் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் நான் போனேங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அவர் யாரை சொல்கிறான்னு சொல்லி நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தையே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ துருவ் விக்ரம் தான் அவங்க சொல்கிறேன். எனக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டாங்க. Imagine having Onion in your life. Like one day he's Remo. Like பயங்கர love it. You feel like, shoo, how lucky am I to get a person like this in my life? Is this even reality? It's like a dream. Next day, you see Onion. And there is a next day where that person is humble, apologizing, begging you, pleading you, promising you that they'll never repeat this again, crying like a baby. ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ அவருக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது. லைசனுக்கு அப்புறமே படம் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இனி அடுத்த கட்டம் போகணும். பட் இருந்தாலும் அந்த பொண்ணு இந்த அனுபவம் சொன்னதே மைண்டில் ஓடுது. அதுவும் ஒரு பயத்தை உருவாக்கி இனிமேல் நம்ம பார்க்க போகிறதில்ல, பேச போகிறதில்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, லவ் கிடையாது, இனி படங்களும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இதுக்கு மேலே இவங்க துருவ் விக்ரம் சேரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. படங்கள் பண்ண மாட்டாங்க. அந்த லைஃப் முடிஞ்சு அது வெளியில் சொல்ல வேண்டிய ஒரு நெசசிட்டி இல்லை. ஆனால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணது விளைவு என்னது அப்படின்னா, இப்போது நிறைய ப்ராப்ளங்கள் ரெண்டு பேருக்குமே உருவாகும். சொல்ல படங்கள் போக முடியல, ப்ரொமோஷனுக்கு போக முடியல, ஃபேன்ஸ்கிட்ட பேச முடியல, நமக்கு பிடிச்ச பாடலை போட முடியல, தம்பிக்கிட்டேயும் பேச முடியல, தம்பிக்கிட்ட பேச முடியல, தொட்டு பேச முடியல. அப்பாட அந்தளவுக்கு அவர் துருவ் விக்ரம் இருந்தாரானே இப்போ மிகப்பெரிய கேள்விக்குரிய. நமக்கு பார்க்கும்போது சாக்லேட் பாய் மாதிரி கூடிய ரொம்ப பேச மாட்டார், சத்தமோடு பேச மாட்டார். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைந்திருப்பது ஜெர்னலிஸ்ட் திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம்மா. சார், நடிகர் விக்ரம் இப்போ சமீபத்தில் ஒரு அரிய வகை குரங்கு வீடியோ வெளியிட்டு ஒரு சர்ச்சையில மாட்டியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. வனத்துறையினர் எங்களுக்கு உரிய ஆவணங்கள் நீங்க சமர்ப்பிக்கணும், அது 3 நாள்ல நீங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு பதிலுமே இன்னும் அளிக்கல. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் ஒரு விஷயம். இந்த பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை முடிக்க வைக்கிறாங்கனால முடியல. தேவையில்லாமல் அந்த லார்கி குரங்க போய் விளையாடி அதை வீடியோ எடுத்து பேசி விட்டு போடுறது பெரிய பெரிய சிக்கலை உருவாச்சு. ஏன்னா அது இந்தியாவில் கிடையாது. ஸோ சவுத் ஏசியாவில், மலேசியாவில், இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அரிய வகை விலங்கினம். அது நம்மளுடைய, அதாவது மனித குரங்குல இருந்து லிஸ்ட்டில் பிரிஞ்சு வந்த இனம் அது. நம்ம கொரில்லா அண்ட் சிம்பன்சி இதெல்லாம் இருக்குல்ல, ஓரங்கட்டான். ஸோ அந்த வகை அதுலேருந்து பிரிஞ்சு சிறிய மனித இனத்தினுடைய சேர்ந்தது. அதுக்குன்னு ஒரு தனி கேங்கே இருக்குது, ஒரு சர்க்கிளே ஃபார்ம் பண்ணிக்கும். பட் அங்கேருந்து யாரோ ஒரு 8 குரங்கை மணிப்பூர் ஸ்டேட்லேயே இதில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துட்டான். அது எப்படி லைசன்ஸோடு வாங்கிட்டு வந்தானா என்னன்றது தெரியல. அவன் ஈரோடில் பெருந்துறையில் ஒரு தண்டை விற்றுருக்கான். அவன் நிறைய அனிமல்ஸ் விற்கக்கூடிய கேரக்டர் போட்டு அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து 3 குரங்குல ஒன்று இங்கே சேர்ந்துருச்சு. இங்கே எப்படி சேர்ந்தது தான் அது 2 ஸ்டேட்மெண்ட் வருது. ஒன்று கொடுத்துட்டு போயிட்டான், அப்புறம் அந்த இதெல்லாம் அந்த லெட்ரு இதெல்லாம் அந்த பர்வேஸ் 2.0 ஏதோ சம்திங் இதில் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க பொண்ணு வீடு தான் இருக்குது, ஈஸியாரில் இருக்குது. அங்கே தான் வீக்கில் ஒன்ஸ் ஏதோ போவர் விக்ரம் போகும்போது அங்கே இருந்திருக்கு விளையாண்டேன்டா. இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, நாங்கள் போய் இருக்கும்போது பார்த்தோம்னா ஒருத்தர் கொண்டு விற்கிறதுக்கு வந்தா, நாங்கள் வாங்கி பார்த்து என்னென்னு பார்க்கும்போது திரும்பி கொடுத்தாச்சுன்ற மேட்டரை சொல்கிறாங்க. அதில் எது உண்மைங்கிறது தெரியல. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இறங்கிட்டாங்க. ஏன்னா இது இங்கே கிடையாது இல்லையா, அது வேற. கண்டிப்பாக வரணும். எப்படி வந்தது, யார் மூலம் வந்தது, ஏன்னா அது அந்த இனமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு வேற. ஸோ அது பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு விலங்கின உயிரினமாக இருக்குது. அப்போ அது எங்கேருந்து யார் மூலம் வந்தாலும் அவன் எப்படி எடுத்துகிட்டு வந்தான்னு தெரியல. கடத்தி கொண்டு வந்தானா இந்த நெட்வொர்க் எவ்வளோ பெரிய நெட்வொர்க்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அது இப்போ குரங்கு இல்லை, இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. விக்ரம் விளையாடிட்டு இருந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாரு, அந்த குரங்கு இல்லை. இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் 3 நாளுக்குள்ளே எனக்கு நோட்டீஸ் வேணும், யார் மூலம் இது செய்யணும், எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை கொடுக்கலன்ற தகவல் தான் வருது. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை விக்ரமுக்கு. பையன் பிரச்சனை இப்படி ஒன்று இதுதான். ஸோ ஃபேமிலிக்குள்ளே மிகப்பெரிய கொலாப்ஸில் இருக்கார். இதுக்கடையில் ஒரு படம் வேற இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் தான் பெரிய கம்பேக் அமையும் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுக்குள்ளே போயிட்டா சிறப்பாக இருக்கும். என்ன விக்ரம் பண்ண ஒரு தவறு, இப்படி நம்ம பார்க்காத ஒரு குரங்கா இருக்கே. ஏன்னா அதுக்கு வால் வேற கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது உடனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ, இல்லை கிண்டி உயிரியல் பூங்கா, இல்லை வண்டலூர் பூங்கா இருக்குது, நீங்கள் ஒரு ஃபோனை போட்டு சார் இப்படி ஒன்று இருக்குது, எவனோ எடுத்துகிட்டு வந்துருங்க, அவனை பேசிகிட்டே இருங்க வாங்கன்னு சொல்லியிருந்தா கூட கொடுத்துருந்தா விக்ரமுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கான். அதையும் அவர் பண்ணாமல் விட்டுட்டார். அது என்னமோ சின்ன பிள்ளைத்தனமாக விட்டுட்டார். அது இப்போ சீரியஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் செய்யணும். எப்போவுமே நமக்கு நம்ம கூட பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து அந்த விலங்கினமோ உயிரினமோ கைக்கு வந்தது அப்படின்னா நீ உடனே இன்ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பண்ணிடணும். அதான் சிறப்பாக இருக்கும். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் இப்படிலாம் விளையாடி நீ வீடியோ போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா துருக்கரம் கூட பண்ணியிருக்க மாட்டார், விக்ரம் பண்ணி விட்டாரு. ஸோ அந்த எல்லாரும் வீடியோ போட்டு அடுத்து சர்ச்சையில் மாட்டேங்கிறாங்க. அதாங்க எல்லா பேரும் இந்த இன்ஸ்டாவில் போட்டு ஒரு வீடியோ போட்டுறாங்க. அதில் தாங்க பிரச்சனையே வருது. நீ போடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் 4 செவத்துக்குள்ள பிரச்சனை பிடிச்சி வெளில போயிடலாம்.
இது போட தான் மக்கள்கிட்ட பார்க்குறீங்க, அவங்க எடுத்து வெளில பார்க்குறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விக்ரம் இப்போ அதுக்கு என்ன வந்து விளக்கம் கொடுக்க போகிறாரு என்னன்னு தெரியல. பட் கொடுத்தே ஆகணும். கொடுக்கப்பெல்லாம் ஒரு சிக்கல் வரும், அவர் கண்டிப்பாக வரும். அது ஏன்னா உங்களுக்கு இந்த சட்டப்படி அது தவறான ஒரு விஷயந்தான். அது என்ன பண்ண போகிறாரு, அது உண்மையான நிலவரம் என்ன, யார் வந்து பார்த்தது கொடுத்தது, உங்ககிட்ட எப்படி பர்டிகுலராக வரும். எவ்வளோ பேர் இருக்கும்போது பர்டிகுலர் விக்ரமுடைய பொண்ணுக்கிட்ட வந்து அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன விஷயம் இருக்கு, அவங்க பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரணும் இல்லையா. அப்போ நீங்கள் விளக்கத்தை கொடுத்து தான் ஆகணும். மொட்டையாக வந்து இப்படி அறிவனத்தை வந்து உயிரினத்தை வந்து கொடுத்துட்டு போகிறோம், லார்க்கி பண்ண கொடுத்துட்டு போனோன்னா யாரும் சாதனம் வர முடியாது. பட் என்ன விளக்கம் கொடுக்க போகிறான்னு தெரியல. இந்த பக்கம் துருவ விக்ரம் அனுபவமுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்க போகிறான்னு தெரியல. பொறுத்து இருந்து பார்க்கலாம். சார் இப்போ 3 நாள்ல நீங்க வந்து அந்த பதில வந்து சொல்லும்போதே அவங்க அடுத்து வந்து பதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, விக்ரம் அந்த குரங்கு வந்து ஓடிடுச்சு, அது எப்படி சார் பதில் சொல்லுங்கன்னு சொல்ல வந்து அது ஓடிடுச்சு அப்படின்ற வார்த்தை இருந்தா உண்மையாவே ஓடிடுச்சா இல்லையா சார்? இது இல்லை, அதுதான் உங்களுக்கு மாற்றி சொல்லும்போது சிக்கல்கள் வரும். முதல்ல யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்க, வேணான்னு சொன்னால் எடுத்துகிட்டு போயிட்டதா சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போயாச்சு, ஏதோ இந்த லெட்டர் ஒன்று இருக்குது சரின்றதை அவங்க பொண்ணு சைடு சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு குரங்கு ஓடி போயிடுச்சா அப்படின்னா அது தவறு இல்லையா? அதை யாராவது போய் பிடிச்சி சித்திரவதை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா யாருக்கு தெரியும் இல்லையா? அப்பெல்லாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இது விளையாட்டுத்தனம் கிடையாது. விக்ரம் வந்து ஒரு சின்ன குழந்தை கிடையாது. ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு பதிலே சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேரக்டரில் கமல்ஹாசன்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் கேரக்டர் ஆக்ட் பண்ணுறீங்க. அவரோட மேக்கப் லைட்டாக போடுவார், நீங்கள் உடலே வருத்திக்கிட்டு போட்டு ஆக்ட் பண்ணுறீங்க. இப்போ எல்லாம் தெரிஞ்ச விக்ரம் அது ஓடி போச்சுங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து அர்த்தமே கிடையாது. அப்போ வாங்கன்னு சொல்லி உங்களை கூட்டி உட்காரச்சா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஓடி போன ஒரு கண்டுபிடிச்சி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பட் அது முறை இல்லை. பட் அது அவர் சொல்கிற ரீசனை வந்து இப்போ ஓடி போச்சு சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியல. அது சும்மா வெளியில் என்ன இது நாய்க்குட்டியா? நாய்க்குட்டியவே வந்து பப்பின்னு தூக்கி வச்சுக்குவீங்க, தேட ஆரம்பிப்பீங்க. இப்படி ஒரு அரிய லார்க்கி பண்ண குரங்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்களா கண்டிப்பாக சொல்லிடணும், தேடி இருக்கணும். பட் அது சரியான ஆன்சர் இல்லைங்கிறத நான் நினைக்கிறேன். பட் சரியான விளக்கத்தை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அவருடைய விசாரணை நீங்கள் ஒத்துழைச்சி பண்ணீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். இல்லைன்னா தேவையில்ல சிக்கல்கள் உருவாக்கிட்டே தான் இருக்கு விக்ரம். நடிகை அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் சமீபத்துல ஒரு தெலுங்கு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல வந்து தன்னோட வாழ்க்கையோட நடந்த சில பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு தனிநபரை குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நான் ஒரு டாக்ஸிக்கான ஒரு லைஃப்ல இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது யாரை குறிப்பிட்டு சொல்றாங்க? உண்மையில நடந்தது என்ன சார்? அவர் யாரை சொல்றான்னு சொல்லி நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தையே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ துருவ விக்ரம் தான் அவங்க சொல்கிறேன். எனக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டாங்க. ஒரு அம்பியா இருப்பார், ரெம்மோ இருப்பார், அண்ணினா இருப்பான்னு சொல்லி. இதுக்கு மேலே ஒரு ஓப்பன் டாக் தேவையில்லை நினைக்கிறேன். பட் எல்லாம் கேட்டுட்டு துருவ விக்ரம் வாயை திறந்து ஏதாவது பேசுவாரா அப்படின்னா இது வரைக்கும் அவர் பேசாமல் இருக்கேன். அனுபவமாக என் பேரை சொல்லுவாங்கள்ல, சொல்லும் போது நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ பிளாஸ்ட் ஆகும். இப்போ ஒரு விஷயத்த வந்து டாக்ஸிக்கான ஒரு லைஃப்பில் ஒரு லவ்வில் வாழ்ந்துட்டாங்க. பட் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த 2 இயர்ஸ் லவ்வில் போயிருக்கீங்க. பட் டக்குன்னு அங்கே நிறைய இடையூறுகள் நடக்குது அனுபவமாவுக்கு. ஸோ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்கிறாங்க அவங்க. டோட்டலாக நான் அதுலேருந்து மீண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று நான் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் நான் போனேங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் விருப்பப்பட்டு போய் அந்த 2 இயர்ஸ் இருந்த அந்த பீரியட் இருக்குது. பட் இது இங்கே சரியாக நடக்கலை. அவர் ஒரு இடத்துல வந்து அண்ணினா இருந்தார், அம்பியா இருந்தார், ரெம்மோ இருந்தார், ஓகே. பட் அது வெளியில் வந்து சொல்ல வேண்டிய ஒரு நெசசிட்டி இல்லை. ஆனால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணது விளைவு என்னது அப்படின்னா இப்போது நிறைய ப்ராப்ளங்கள் வந்து 2 பேருக்குமே உருவாகும். ஆக்சுவலாக சொல்ல போனால் அடுத்து படம் கமிட் பண்ணும்போது அனுபவம் பண்ணும்போதுலாம் நிறைய டைரக்டர்ஸோ ப்ரொடியூஸோ கூட ஆக்ட் பண்ணவங்களோ கூட கொஞ்சம் பயப்படுறது வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போது மலையாளத்துலேருந்து பரதான்னு ஒரு படம். ஸோ அது பார்த்தா இவங்களுடைய இந்த 2 இயர்ஸ் நடந்ததுடைய ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்குன்னு சொல்லி அங்கே ரொம்ப அதை எமோஷனல் அழுது நம்ம பார்த்தோம். நமக்கு அதில் ஒரு விஷயம் வந்து நீ யாருக்கு தெரியாமல் பண்ணீங்க, அனுபவமுடைய பேரண்ட்ஸுக்கோ அவங்களுடைய பிரதர்ஸுக்கோ ரிலேஷனுக்கோ தெரியல. இப்போ வந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்கள் திருப்பி எனக்கு அசிங்கமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டிஸ்கஷன் பண்ணியிருந்தீங்க, இது மாதிரி நான் விரும்புகிறேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தீங்க அப்படின்னோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்லாமல் ஒரு லைஃப்பை ஒரு 2 இயர்ஸ் நீங்கள் போயிட்டீங்க, ஏர்ன் பண்ணிட்டீங்க. இப்போ திடீர்னு வரும்போது பார்த்தா எல்லாருக்குமே அசிங்கம் தான். நீ விருப்பப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்து அதுவும் அந்த பீரியடு இருந்த அந்த பீரியடுக்கு வந்து ஒரு அர்த்தமே இல்லை. பட் இங்கே துருவ விக்ரமுக்கும் பெரிய ஒரு பேட் நேம் தான் உருவாயிருக்கு. இப்போ கூட நடிக்கிற அந்த ஹீரோயின்ஸ் கூட இந்த பயப்படுவாங்க இனிமேல். அனுபவம் இப்படி சொல்லிட்டாங்களே, இவர் இப்படி இருப்பாரா அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு சிக்கல் வந்து இப்போ உருவாயிருக்கு. பட் அவங்க வந்து யாருன்னு சொல்லிய தவிர துருவ விக்ரம் தான் சொல்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சார் இப்போ துருவ விக்ரம்
விக்ரம் வந்து அவங்க சைடு இருந்து அவங்க தரப்புல எந்த ஒரு பதிலுமே வரல. அதை எப்படி சார் பாக்குறது? ஏன்னா மக்களுக்கு வந்து ரொம்பவே இவங்களா இருக்குமோ, இந்த நடிகர் தானா? ஏன்னா பைசன் படத்துக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த காதல் அப்படின்றது வந்து இணக்கமானது. ஆனா விக்ரம் சைடு இருந்தும் சரி, அவங்க பையன் தான் அது. அதுல இருந்தும் எதுவுமே வந்து சொல்லலையே. அதுதான் என்ன கேள்வியா? இல்ல அதான் என்ன காரணம், இவங்க வந்து ஒரு சின்ன க்ளூ தானே கொடுத்துருக்காங்க. இன்னும் இவங்க துருவ் விக்ரம் தான் அப்படிங்கறத வந்து அனுபவம் இன்னும் சொல்லாம இருக்காங்க. பட் சொல்லிடணும். நீங்க வந்து வெளியில அப்படி பார்த்தா நீ வெளில வந்து சொல்லியிருக்கணும் அவசியமே இல்லை. ஒரு பொண்ணோட வழிதான், நியாயமான வழிதான், ரொம்ப மோசமான ஒரு லைஃப்ல வாழ்ந்துருக்காங்க. எல்லா பெண்களும் இந்த மாதிரி வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளியில வந்து சொல்லணும்னு சொல்றீங்க, ஓகே. அதை பர்டிகுலரா இவர்னால தான் நான் இந்த 2 இயர்ஸ் ரொம்ப ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய லைஃபே போச்சு. ஏன்னா நீங்க டிராகன்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்துக்கு கூட ப்ரொமோஷன்ல போக முடியலன்றீங்க, ப்ரமோஷன் கூட போகல. போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிம் கமிட் பண்ணும்போது கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் மிஸ் பண்றேன். என்னுடைய பிரதர்ஸ்கிட்ட பேசுறதுக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, அப்பா அம்மாட்ட பேசுறது ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. இந்த காஸ்டியூம் தான் போடணும், இந்த சாங் தான் போடணும், ஃபேன்ஸ்கிட்ட பேசக்கூடாது. இந்த உடை தான் அணியணும். எஸ் எஸ், அதை ஸ்லீவ்லெஸ் போட்டோம்னா தேவையில்லைன்றாங்க, ஒரு மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் என்னன்னா இந்த ஹிப்னாட்டிசம் மாதிரி, ஓ இது உனக்கு நல்லா இல்லைப்பா, இது நீ போடுப்பா, ரொம்ப சூப்பர் அழகா இருப்பா அப்படின்லாம் சொல்லும்போது நம்புறேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு நம்ப முடியல அப்படிங்க. narcissist காதல், எஸ் நார்சிஸ்ட் காதல், எஸ் 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 அபியூஸ். ஸோ அதுதான் அவங்க சொல்ல வர்றாங்க. பட் ஏன்னா ஒருத்தர் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போது ஒருத்தருடைய இந்த கேரக்டர் தெரியும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே லவ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே ரொம்ப ஜெனியூனாக இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. பட் உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸே தெரிய வரும். தெரிய வரும்போது பிடிச்ச அந்த லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துட்டு போகணும். பிடிக்கலன்னா வெளில வந்துட்டு உங்களுடைய கெரியர் என்னமோ அதை நம்ம பார்த்துட்டு போகணும். இப்போ அதை போய் சொல்லி இப்போ துருவ் விக்ரமுக்கு ஒரு பேட் நேம் இருக்குது. நீங்கள் அவங்க அப்பாவோ அவங்களோ சொல்லலைன்றீங்க, பட் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இந்த மேட்ரு சீரியஸாக போய்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து நீங்கள் சொன்னது மாதிரி தெலுங்கில் அந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க, இப்போ மலையாள படத்துக்கு ஒரு பெருமை, அதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ சொல்லிகிட்டே வரும்போது பார்த்தோம்னா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அவங்க பிளாஸ்ட் ஆவாங்க. அப்போ நீங்கள் ஒன் சைடு அனுபவமாக சொல்லும் போது பார்க்க போனோம்னா இன்னொரு சைடு ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா, அதை அவங்க ஓப்பன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அது என்னங்கிறது தெரியாது நமக்கு. அதை அதனால் போத் சைடு நீங்கள் போயிட்டீங்க, பிடிக்கல வந்துட்டீங்க. ஏன்னா ஒரு 3 monthsலேயே அந்த மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, என்கேஜ்மெண்ட் போகிறாங்க. எனக்கு அங்கே தான் ஸ்பார்க் ஆச்சு, என்னமோ நடக்குது மாதிரி தெரியுது. இன்னும் விலைக்கு வந்துட்டேன், நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ ஓகே ஓகே. ஸோ அந்த 2 years லைஃப் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தீங்க துருவ் விக்ரம்ங்கிறது. ஆனால் அது என்ன மாதிரி வாழ்க்கை வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது பிடிச்சு போனீங்க, பிடிக்கலையும் போது அப்படி விலைக்கு வந்துட்டா இந்த பெஸ்ட். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லும் போது பார்த்தோம்னா அது 2 பேருக்குமே அவ்வளோ நல்லா இருக்கான்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஆரம்பத்துல வந்து துருவ் சைடு வந்து ஒரு போஸ்ட் போட்டாலும் இவங்க ரியாக்ஷன் கொடுக்கறது, கியூட்னு சொல்றது. இவங்க இந்த சைடு போஸ்ட் எடுத்தாங்கன்னா நீ வந்து ரொம்ப கியூட்டா இருக்க, அழகா இருக்குன்னு சொன்னது. ஆனா இப்ப வந்து இவர் தான் அப்படின்ற ஒரு பேரை வந்து குறிப்பிடல. ஆனா மக்கள் மத்தியில வந்து ஒரு கெஸ் வந்துருச்சு, இவரா இருக்குமோ. அப்ப வந்து மக்கள் நினைக்கிறாங்க இவர் வந்து இப்படி இருப்பாரா, இந்த மாதிரியான ஆளா அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது. ஏன்னா அவங்க அப்பா வந்து நிறைய ரசிகர்கள் மத்தியில நிறைய பேருக்கு பிடிக்கும், சியான் விக்ரம் அப்படின்றப்ப. துருவ் வந்து இந்த மாதிரி ஆளா அப்படி, ஆனா துருவ்னு எனக்கு தெரியல, அவங்க சொல்லல. பட் வந்து இந்த நபர் அப்படின்ற மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல அதுதான் ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க. இப்ப அவருக்கு வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இப்ப நிறைய பைசனுக்கு அப்புறமே படம் பண்ணல, இப்பதான் ஒரு படம் பண்றாரு, மைத்ரி மூவிஸ் படம் ஒன்று பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இனி அடுத்த கட்டம் போகணும். ஸோ இனி அடுத்த ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரா, இல்லை ஸ்ட்ரைட்டாக அந்த மேரேஜுக்குள்ளே போவாரா அப்படிங்கிறது தெரியாது. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு இந்த அனுபவம் சொன்னதே மைண்டில் ஓடும் அந்த பொண்ணுக்கு. அதுவும் ஒரு பயத்தை உருவாக்கியாச்சு. இவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பாக இனிமேல், ஆனால் இனிமேல் துருவ் விக்ரமோ அனுபவமோ சேர்ந்து படம் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இல்லை, டோட்டலாக பிரேக்கப் ஆகிடுச்சு. இங்கே அந்த லைஃபே கிடையாது. அப்போது உங்களுக்கு ஒரு லைஃப் ஒன்று இருக்கும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய நீ யாரை லவ் பண்ணுறீங்களான்னு தெரிய போகிறதில்ல, பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரிய போகிறதில்ல, எந்த ஹஸ்பண்ட் வர போகிறான்னு தெரியாது. அந்த கேரக்டர் வரும்போது துருவுக்கு முறையே 10 துருவுக்கரை சேர்ந்து ஒரு கேட்டால் வந்து மாட்டேன் என்ன பண்ணுவீங்க? அவன் 1000 கேள்வி கேட்கலாம்ல, நீ ஏற்கனவே இப்படிலாம் இருந்த, நீ இப்படிலாம் போன அப்படின்னு கேட்டுட்டா பெரிய சிக்கல், அங்கே பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ அங்கே ஈகோ கிளாஸ் ஆகிடும். அப்போ ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஸோ அந்த வாழ்க்கையை நரகமாயிடும். ஸோ அப்போது எல்லா கேள்விகளுக்கும் இப்போ உங்கள் பக்கம் நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்கும், துருவ் விக்ரம் மேலேயும் நிறைய கேள்விகள் வர வைக்கிறதுமான ஒரு இன்டர்வியூ நீ கொடுத்து முடிச்சிட்டீங்க. இப்போ ஸோ அந்த கேரக்டர் வந்து சில கேள்விகள் கேட்கும் போது பார்த்தோன்னா இந்த புரியாத புதிர் நம்ம பழைய படம் இருக்கு ரகுவரன், ஸோ சைக்கோ ஐநோட்டே வருவான். அந்த கேரக்டர் பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கும், சைக்கோ. துருவ் விக்ரம் இன்னொரு பக்கம் பார்க்க அவர் ஃபர்ஸ்ட் பண்ண படமே ஆதித்யாவே பார்த்தோம்னா இந்த மாதிரி கேரக்டர் தான். இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் தேவரொண்டா பண்ணார் தெலுங்குல, சூப்பர் டூப்பர் ஹிட், தமிழில் ஃப்ளாப். அங்கே ராஷ்மிகாவை நேஷனல் கிரஷாக லவ் பண்ணாங்க. அது இதே மாதிரி தான், இல்லைன்னாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு லவ் ஆச்சு, மேரேஜ் ஆனாங்க. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காங்க. அது மாதிரி நிறைய பேருடைய லைஃப் வந்து
பிரைட்டாகவும் இருந்திருக்கு, ஃபியூச்சர் நல்லாவும் இருந்திருக்கு. சில பேருடைய வாழ்க்கை மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு, லைஃபே ஸ்பாயில் ஆனதை நமக்கு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் மேக்ஸிமம் சில ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நடிகைகள் செகண்ட் மேரேஜுகளை போய் லாக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும், நீ இங்கே அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்களும் பெண்ணுங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆக்டர்ஸு, ஒரு நடிகை, அவங்கள பற்றி நிறைய விமர்சனங்கள் வருது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே காலைல போனால் ஈவினிங் வரைக்கும் இருந்தால் இன்றைக்கி எல்லா உமன்ஸுமே இருக்காங்க. பட் இங்கே மட்டும் பர்டிகுலராக மட்டும் எல்லா கேள்விகள் வருது. அப்படி பார்த்தா அரசியல் ரீதியாகவே ஒரு நடிகைக்கு இப்போ ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டே இருக்காங்க. அவங்களும் பொண்ணுதான்ங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி போகும்போது அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். செகண்ட் மேரேஜுக்குள்ளே போய் மாட்டுறாங்க அப்படின்னா, ஸ்ரீதேவி நம்மளுடைய ஸ்ரீதேவி போய் போனிக்கு பிற கல்யாணம் பண்ணாங்க, கரிஷ்மா கபூர் அண்டு சையப் அலி கான் பண்ணாங்க. அப்படி நிறைய பேர் எக்ஸாம் சொல்லிட்டு போகலாம். அன்னைக்கு இருந்த சாவித்திரி அவர்கள் கூட இந்த ஜெமினி கணேசனை பண்ணாங்க. பழைய காலத்துல இருந்து மிடில் இருந்து இன்னைக்கு வரைக்குமே அப்படிதான் போகுது. ஸோ பிடிக்கலையா விலகி பெரு சத்தம் இல்லாமல் நீ இன்ஸ்டாவில் பதிவு போட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது தான் எல்லா வெளியில் செலிபிரிட்டி நீங்கள் டக்குன்னு பற்றிக்கும். மக்கள் மத்தியில் உங்களுக்கு பெரிய இமேஜை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இமேஜை டோட்டலாக காலி ஆயிரும். அதுதான் இவங்க சொன்னது தான் நான் பார்க்குறேன். சொன்னது தவறு இல்லைன்னா கூட, பட் அதை சைலண்டாக முடிச்சுருந்துருக்கணும். உங்களுக்குலாம் பிடிக்கணும், விலையை வந்திருக்கணும். பட் எல்லா பெண்களும் நீங்கள் வரணும், சொல்லணும், பேசணும் தான். எல்லா ஆண்களுமே அப்படி கிடையாது. குறிப்பிட்ட பேர் சொல்லுவாங்க. ஒருவேளை அனுபவம் மேலே ரொம்ப பொசிசிவாக இருந்திருக்கலாம் அவர். இவங்க அதாவது நமக்கு மட்டும்தான் இருக்கணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, படங்கள் பண்ணக்கூடாதுன்னு கூட அந்த அளவுக்கு கூட அவரு தாட்ஸ் இருந்திருக்கலாம். பட் அது உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஸோ இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால துருவ விக்ரம் தாங்கிறத அவங்க தெளிவாக பேர் சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து அவங்க 2 பேர் இப்போ ரெடியாக இருக்காங்க. இனி மேற்கொண்டு ஏதாவது வந்தது அனுபவம் சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் பேச போகிறோம், என்ன நடந்துங்க நான் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செய்தி வருது. அது இல்லை, இதோட இதை விட்டுட்டு அப்படியே சைலண்டாக போயிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்த சேனலுக்கு நிறைய பண்ணாங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக துருவ விக்ரம் அவர் பதிலுக்கு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அதிகப்படியா அனுபவமா சொன்னது ரொம்ப டாக்ஸிக்கான லெவல்ல எதனாலும் சூஸ் பண்றது அவர்தான் பண்ற மாதிரி இருக்கு. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒரு போஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க, இப்பதான் நான் மூவ் ஆயிருக்கேன், ஸோ பிரபஞ்சத்துக்கு நன்றி, இந்த ஒரு பதிவையும் வெளியிட்டு இருக்காங்க. அப்ப ரிலேஷன்ஷிப் அதோட அவ்வளவுதானே கட் ஆயிடுச்சு, டோட்டலா கட் ஆயிடுச்சு. அதான் சொன்னல, இனிமேல் நம்ம பார்க்க போறது இல்லை, பேச போறது இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, லவ் கிடையாது, இனி படங்களும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க இதுக்கு மேலே இவங்க துருவ விக்ரம் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. படங்கள் பண்ண மாட்டாங்க, அந்த லைஃப் முடிஞ்சு. ஆனால் அந்தளவுக்கு இந்த 2 வருஷம் என்ன கொடுமையை நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றாங்க. ஏன்னா அவங்களுடைய கேரியர்லேயே எல்லாமே கீழே இறங்கிட்டே இருக்கு. படங்கள் போக முடியல, ப்ரொமோஷனுக்கு போக முடியல, ஃபேன்ஸ்கிட்ட பேச முடியல, நமக்கு பிடிச்ச பாடலை போட முடியல, இன்ஸ்டாவில் பதிவு போட முடியல, காஸ்டியூம் பண்ண முடியல, தம்பிக்கிட்டேயே பேச முடியல, தம்பிக்கிட்ட பேச முடியல, தொட்டு பேச முடியல, அப்பாட்ட. ஸோ இவ்வளோ உரை பார்க்கும்போது உண்மையில அவங்க வெளில வந்தது சிறப்பு தான். பட் அந்தளவுக்கு அவர் துருவ விக்ரம் இருந்தாரானே இப்போ மிகப்பெரிய கேள்விக்குரியார். நமக்கு பார்க்கும்போது சாக்லேட் பாய் மாதிரி கூடிய ரொம்ப பேச மாட்டார், சத்தமோடு பேச மாட்டார். அப்படி இருந்தவர் இந்த அளவுக்கு அனுபவமாக டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லும்போது அதுதான் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க சொல்கிறத பார்க்கும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கே ஒரு பயம் வருதுன்னா, அவருடைய லைஃப் மிக ஒரு கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க இப்போ துருவ விக்ரமுடைய லைஃப். பட் இருந்தாலும் இதெல்லாம் கடந்து போயிடுவாங்க, ஓகே. ஆனால் அவராவது ஒரு ஆண், அவர் எப்படி எஸ்கேப்பாக லைஃப்பை போயிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு பொண்ணு, நீங்கள் வெளில வந்து சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு இல்லையா, அந்த லைஃப் கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா, அவன் வரவே எப்படி இருக்கான்னு தெரியாது இருக்காது. இதை விட டார்ச்சர் பண்ணவன்ட்டா என்ன பண்ண முடியும் நீங்கள்? ஸோ அங்கேருந்து விலை வர முடியுமா? இல்லை, ஒரு வாழ்க்கையை அதை நீங்கள் கரெக்டாக தான் ஒரு விஷயத்தை நீங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது இப்படி மாட்டிக்கிறீங்க. தெரிஞ்சிடும், கண்டிப்பாக தெரியாமல் போகிறதில்ல. அப்புறம் இப்போ பேரண்ட்ஸ் அசிங்கமாக இருக்குது, ரிலேஷனுக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் தேடி போன லைஃப் தான். இது பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தால் அதை ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகே துருவ விக்ரம் கரெக்டாக இல்லையான்னு நேரடியாக பேசியிருக்க போகிறாங்க, அப்புறம் லைஃப்பில் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ தான் நீங்கள் அப்கமிங்கில் வர்றீங்க, மலையாள தலைமும் பண்ணீங்க, தமிழில் கொடி படம்லாம் நிறையா பண்ணீங்க, ட்ராகன் பண்ணீங்க, ஒரு தெலுங்கில் பண்ணீங்க, கன்னடம் பண்ணியிருக்கீங்க, ஆல் லாங்குவேஜ் போயிருக்கீங்க. ஸோ அவராக துருவ விக்ரமா தமிழ் மட்டும்தான் இப்போ அப்படியே பண்ணிட்டு வர்றாரு. 3-4 படம் தான் பண்ணியிருக்காரு. நீங்களே நிறைய படம் பண்ணி ஃபோக்கஸ் ஆகிருக்கீங்க, அவர் இன்னும் வளரவே இல்லை. பட் பைசனில் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க 2 பேர், அந்த பேர் நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்துருந்தா லைஃப் நல்லா தான் இருந்திருக்கும். பட் அதான் அவங்க அனுபவித்த கொடுமைகள் அவங்களுக்கு தானே தெரியும், நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு தெரியாது. பட் சொல்கிறது நிஜமாகவே இருக்கட்டும், இனிமேல் சொல்லாமல் நீங்கள் கடந்து போயிருங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் அந்த கேரியரில் போக துருவ விக்ரம் பாட்டு பாதியில் போகிற, இனி ஒன்றும் சேர போகிறதில்ல, 2 ரூட் போட்டீங்க. அதில் இனிமேல் சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.